லாங் டேர்மில் ஒரு 20% மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட உங்கள் ஃபண்டு ஜஸ்ட் 1% தான் குறையும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் 1 லட்ச ரூபா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் உங்கள் ஃபண்டு வந்து உங்களுக்கு 13% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா உங்கள் ஃபண்டு வந்து 1,13,000 ரூபாயை வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த டைமில் மார்க்கெட் ஒரு 20% கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபண்டு வந்து 90,000 குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20% கிராஷ் நடக்கும்போது இது வந்து 1 இயரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி. இதே ஃபண்டை நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 13% க்ரோத் ரேட்டில் இந்த பணம் உங்களுக்கு 11,52,000 வளர்ந்துருக்கும். ஒருவேளை 20 வருஷம் கடைசியில் மார்க்கெட் ஒரு 20% கிராஷ் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு 9,21,000 குறைஞ்சிருக்கும். அதாவது 20% கம்மியாயிருக்கும். அப்போ கூட உங்கள் ரிட்டர்ன் வந்து இன்னையிலிருந்து அடுத்த 20 வருஷத்துல இந்த 1 லட்சத்தோட ரிட்டர்ன் 9,21,000 வளர்ந்துருக்கு அப்படின்னா அதோட க்ரோத் ரேட் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் 12%. ஸோ லாங் டேர்மில் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 20% மார்க்கெட் குறைஞ்சா கூட நம்ம ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் 1% தான் குறையும். அந்த 1% குறையக்கூடாது. ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்டோட நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அட்வைசர் கைட் பண்ணும்போது உங்கள் ஃபண்டை இன்னும் பெட்டராக க்ரோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது கைடன்ஸ் வேணுன்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறோம்.